இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுதுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றி தருவார். நினைத்தாலே முத்தி தரக்கூடிய சிவபெருமானின் அக்னி தலன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை தளத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சிவனே சொன்ன ரகசியத்தை கேட்டுட்டு போங்க. நிச்சயம் கிரிவலம் சென்றா உங்களுடைய தலைவிதி மாறும், செய்த பாவங்கள் அனைத்து விலகும். திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது எந்த நேரத்தில் முடிவு செய்யணும், இதனால் என்ன மாதிரியான பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. திருவண்ணாமலையின் கருவறையில் நடந்த முக்கிய ஒரு மாற்றம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலம். மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய முறை தோன்றிய தலமோ இதுதான் சொல்வாங்க. திருவண்ணாமலையில சிவனே மலையாக வீற்றிருப்பதாகவோ இது கைலாயத்திற்கு இணையான மலையாகவோ வழிபடுறோம். இந்த பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உள்ளடக்கிய திருவண்ணாமலை தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். திருவண்ணாமலைனாவே கிரிவல வழிபாட்டு தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். கிரிவலம் இங்கே எப்படி செல்லணும், எவ்வளவு நேரத்தில் செல்ல வேண்டும்னு சிவபெருமானே பல விதிகளை கூறி இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலைனா அனைவருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அண்ணாமலையார் கோவிலில் பின்புற இருக்கக்கூடிய அண்ணாமலையும் பௌர்ணமி தோறும் மலையை வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவது மட்டும்தான். பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, எந்த நாள் வேணுமானோ எந்த நேரத்தில் வேணுமானாலும் திருவண்ணாமலை சென்று பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில பக்தர்கள் கிரிவலம் சென்று கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் மிக அதிக அளவில் பக்தர்கள் வருவது பௌர்ணமி கிரிவலத்தில் தாங்க. கடந்த 25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவோரின் எண்ணிக்கை மாதந்தோறும் அதிகரித்து வருவதாகவும் சொல்கிறாங்க. ஒரு முறை கிரிவலம் வந்தவங்க தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கிரிவலம் செல்வதை வழக்கமாயிட்டு வச்சிட்ருக்காங்க. ஏன்னா இங்கு வந்து வழிபட்டதால் ஏற்படக்கூடிய மகிமையும் ஆற்றலையும் புரிந்து கொண்டதால் மட்டும்தாங்க. கிரிவல சென்றாலே துன்பங்கள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி சித்தர்களின் தரிசனம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அண்ணாமலையார் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக மீண்டும் மீண்டும் நிச்சயம் கிரிவல வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை எப்போது அதிகம்தாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது 4 யுகங்களிலும் நடைபெற்றதாகவோ சில வரலாறு சொல்லுது. கிரிவல மகிமையை கலியுகத்தில் முதலாக கொண்டவர் யாருன்னா பாண்டிய மன்னன் வஜ்ரங்கதன் அறிந்ததாக புராணங்களை மூலம் தெரிஞ்சுக்கலாம். பாண்டிய மன்னனாக இருந்த வஜ்ரங்கதன் ஒரு முறை வேட்டையாடுவதற்காக பார்த்தீங்கன்னா சென்றபோது வாசனை மிக்க புனுகு பூனையை கண்டான். அந்த பூனையை பிடிக்க ஓட அது சிவனிடமிருந்து அதாவது பார்த்திங்கன்னா மன்னனிடமிருந்து தப்பி திருவண்ணாமலை அடைந்திருக்கு. மன்னனோ குதிரையை விடாது விரட்ட அது மலையை 5 முறை சுற்றி வந்திருக்கு. இவ்வாறாக திருவண்ணாமலையை பூனையும் குதிரையும் சுற்றி வர மன்னன் குதிரை மீது அமர்ந்து சுற்றி வந்தான். 5 முறை சுற்றி முடிந்ததுமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய வந்த போது பூனையும் குதிரையும் கீழே விழுந்து உயிரை விட்டன. அப்போது உயிரிழந்த பூனையும் குதிரையும் பார்த்திங்கன்னா கந்தவர்களாக மாறி விண்ணுலகம் சென்றாங்க. அதை கண்ட மன்னனோ என்னன்னு விசாரிக்க அவங்க இருவருமே பார்த்திங்கன்னா கைலாயத்தில் சிவபூஜை செய்த கந்தவர்கள்னோ சாபத்தின் காரணமாக தான் பூனையாகவும் குதிரையாகவும் மாறியதாக சொன்னாங்க. நாங்கள் 2 பேருமே இன்று இந்த புண்ணிய மலையை 5 முறை வலம் வந்ததால சாப விமோச்சனம் பெற்று கைலாயம் மீண்டும் செல்கிறோன்னு சொல்ல, நீ குதிரை மீதிருந்தபடியே கிரிவலம் வந்ததால உனக்கு பலன் கிடைக்கவில்லை. இந்த மலையை நீயும் வலம் வந்தீங்கன்னா நிச்சயம் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாய்னு சொல்லி விண்ணுலகம் கந்தவர்கள் சென்றாங்க. இப்படி தாங்க பல்வேறு மகிமைகளை கொண்ட திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த தளத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை எப்போதும் பிரியாமல் இருப்பதற்காக சிவபெருமானின் உடல்ல சரிபாதியாக பெறுவதற்காகவோ கடுத்தவம் புரிந்தார்.
சிவனின் அருளை பெற்று அவருடைய உடல்ல சரிபாதியாய் பெற வேண்டுன்னு வேண்டிக் கொண்டாளாம். அதற்கு தாங்க சிவபெருமானும் என்னுடைய பிரம்மாண்ட வடிவத்தை அதிகாலை நேரமான 2 நாளிகைக்குள்ள நீ சுற்றி வர வேண்டும். அப்படி நீ சுற்றி வந்தா இன்னில சரிபாதி வழங்குவேன்னு சொல்ல, அதே பேரில் பார்வதியோ சிவபெருமானின் மலையாக இருப்பதை அறிந்து திருவண்ணாமலையை இறைவனாக கருதி வலம் வந்தா. பிறகு முதலாக திருவண்ணாமலையில கிரிவலம் வந்த அன்னைக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில நேர் அண்ணாமலை கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய நந்தி வாகனத்திலோ ஈசான்ய லிங்கத்துக்கு அருகே ஒளி ரூபத்துல காட்சி கொடுத்து அருள் செய்தாரு. அதையடுத்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாள தன்னுடைய உடலை சரிபாதி வழங்கி அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் எடுத்தாரு. அதனாலதான் பெரும் மகிழ்ச்சி அடைந்த பார்வதி இறைவன் தனக்கு அருள் புரிந்த மாதிரி இங்கு வந்து கிரிவலம் வழிபடக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அருள்பாலிக்க வேண்டும்னு வேண்டினான். பார்வதி தேவியினுடைய கோரிக்கைக்கு அண்ணாமலையாரும் சம்மதித்தாரு. அது மட்டும் இல்லைங்க, இங்கு பார்வதி தேவியை போல அனைவராலுமே 48 நிமிடங்களை மலையை வலம் வந்து விட முடியாது. ஆனால் திருவண்ணாமலை கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதுங்க. அதாவது 14 உலகங்களையும் குறிப்பதாகவும் சொல்லுவாங்க. கிழக்கு கோபுரத்துக்கு அருகே துவங்கி அதே இடத்திலே கிரிவலத்தை நிறைவு செய்யணும். கிரிவலத்தை நிறைவு செய்ய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நடையின் வேகத்தை பொறுத்து 3 முதல் 4 மணி நேரம் ஆகலாம். சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு கிரிவலத்தை தொடங்கி சூரிய உதயத்திற்குள்ள நிறைவு செய்ய வேண்டும்னு தான் விதி. இரவு நேரத்தில் ஆன்மீக அதிர்வலைகள் அதிகம் இருக்கும் என்பதால திருவண்ணாமலையில சூரியாஸ்தமனத்திற்குள்ள பிறகான நேரமும் பிரம்மமுகூர்த்த நேரமும் சரியானதாக சொல்லப்படுதுங்க. நீங்களும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும், வெற்றிகள் வேண்டும்னா தவறாம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஈசனை ஒரு முறை சென்று வழிபட்டுவாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கு. இங்கு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்னு சொல்லலாம். இங்கு ஆலய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தங்களை தரவல்லதோ அதே அளவு இறைவனை நினைச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையை கிரிவலம் வருவதால் உங்களுடைய உடலும் உள்ளமும் நலம் பெறுங்க. கிரிவலம் சில அனைத்து நாட்களும் உகந்த தின நாளும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நன்று கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பு. நீங்கள் கிரிவல பாதையில் அமைந்த இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், ஆயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்யலிங்கன்னு 8 லிங்கங்களையும் வழிபட்டுவாங்க. திருவண்ணாமலையில் லிங்க வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. மேலும் இந்த லிங்கங்களை வழிபடுவது மட்டும் இல்லை, இங்கு வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சியம்மன் கோவில்னு மொத்தமாகவே 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக இருக்கு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார் அவங்களுடைய ஆசிரமங்களும் இருக்கு. இங்கு பக்தர்கள் அவரவர் தேவைக்கேற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை எடுத்து தங்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே கிரிவலம் செல்லும் போது பார்த்திங்கன்னா நிறைமாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ, அதே போல் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா மனதில் சிவனை மட்டும் நினைச்சு கொண்டு அவரின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டே பக்தியோடு நடந்து செல்லணும். கிரிவலம் செல்லும் போது எறும்பு பூச்சிகளுக்கு அன்னமிட்டாலோ இல்லை இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனை 1000 எறும்புகள் உண்ணுதோ அத்தனை 1000 உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணியம் கிடைக்குங்க. நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணர் தாங்க திருவண்ணாமலையினுடைய காவல் தெய்வமாக இருந்திருக்காரு. அவரை வணங்கிய பின் வழியில் இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கிடுங்க. அதன் பின்னா ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசனம் செய்யணும். அதன் பின் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வலம் வர தொடங்குங்க. இப்படி தான் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபடுங்க. மேலும் இங்கு திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது பார்த்திங்கன்னா எப்போதும் பக்தர்கள் இடதுபுறமாக மட்டுமே நடக்கணும். மலையை ஒட்டிய வலம் பக்கத்தில் சித்தர்களும் தேவர்களும் வலம் வருவதாக சொல்வாங்க. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் மொத்தம் 8 லிங்கங்கள் இருக்கு. அதை முறையாக தரிசித்து வழிபடுங்க. மேலும் குபேரலிங்கம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து மலையை தரிசிப்பது ரொம்பவே விசேஷமாக சொல்லப்படுது. இங்கு கிரிவலம் வருவதற்கு அனைத்து நாட்களும் உகந்தது.
பௌர்ணமி நாட்களில் சென்று வழிபடுங்க. நிச்சயம் நல்லது மாற்றம் ஏற்படும். இந்த வீடியோ பதிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.